ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவகத்துக்கு வந்திருக்கோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நீங்கள் மதுரையிலிருந்து தனுஷ்கோடி போயிட்டுருக்கும் பொழுது பேக்கரும்பு அப்படிங்கிற ஒரு ஊரில் அப்துல் கலாம் அவர்களுடைய உடல் அடக்கம் பண்ண இடம் இருக்குது. இது ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அவர் யூஸ் பண்ண திங்ஸு, அவருடைய ஸ்டாச்சூஸு, அவருடைய ஒரிஜினல் ஃபோட்டோஸு, அப்புறம் ராக்கெட் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதனுடைய விசிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அதனால் 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் போகும்பொழுது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இதை கவரேஜ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. ஸோ தனுஷ்கோடி நீங்கள் போகும்பொழுது இதையும் பார்த்துட்டு போங்க. இதனுடைய அவுட்டர் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பில்டிங்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு அவங்களே ஒரு செயின் மாதிரி போட்டு ஒரு லூப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் டைரெக்டாக நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஃபோன் நாட் அலோடு உள்ளுக்குள்ளே. அதனால் நீங்கள் மொபைல்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிளில் பேக்குள்ளே பத்திரமா வச்சுட்டு போயிருங்க. வெளியிலேயே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஸோ ஃபோன் கொண்டு போகாதீங்க. மொபைலோ கேமராவோ எதுவும் உள்ளே அலௌடு கிடையாது. அதனால் நான் ஃபோட்டோஸ் வச்சு சிம்பிளாக அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுதான் ஐயாவுடைய சமாதி. நீங்கள் இந்த நினைவகத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த சமாதி மட்டும் இல்லை, அவருடைய சிறு வயது ஃபோட்டோவிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அவர் யூத்தாக இருக்கும்போது அவருடைய ஃபோட்டோஸ் எடுத்தது, அவருடைய வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு சிலை அதெல்லாம் வச்சுருக்காங்க. எதனாலன்னா அவர் வீணை விரும்பி வாசிப்பாராமா. அதனால் அவர் வீணை வாசிக்கிற மாதிரியான சிலை அங்கே வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அவர் வெளிநாடுக்கு பயணம் பண்ணது, அப்புறம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா பக்கம் பயணம் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அவர் மாதிரியான சிலைகள் நிறைய வச்சுருக்காங்க. அவர் குழந்தைகளை ரொம்ப அன்பாக குழந்தைகள்கிட்ட பேசுவார். அதனால் அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் அந்த பேக்கரும்பு அப்படின்ற ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த நினைவகத்தை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த அப்துல் கலாம் நினைவகத்தை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் பாம்பன் பாலத்தை பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனலில் இந்த பாம்பன் பாலத்தை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் கிடையாது, நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். பைக்குக்கு ரிவ்யூஸு, அப்புறம் ஸ்கூட்டி டிரைவிங் டிப்ஸ்னு நிறையா நம்ம போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை பார்த்து நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.